ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்மாஸ் கிச்சன். இன்றைக்கி எபிசோடில் நாம் பார்க்க போகிறது டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ரெட் போஹா டொமேட்டோ பாத். இந்த சிவப்பு அவலை வச்சு நம்ம செய்ய போகிற இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த சிவப்பு அவலில் நமக்கு விட்டமின் பி, இ, கால்சியம், ஜிங்க், ஃபைபர், அயன், மெக்னீஷியம் இப்படி நிறைய சத்துக்கள் இருக்குது. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 300 கிராம் அவல் இருக்குது. இதை நாம் 3 பேர் சாப்பிடலாம். இதை நாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா 2 முறை வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 3 நிமிஷம் இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி அவலை நல்லா உதிரியாக நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விடலாம். 2 வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ 2 பச்சை மிளகாவை 2ஆக கீறி நான் அதிலேயே சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை ஒரு 50% வதக்கினா போதும். அதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், நான் அதையும் சேர்த்துக்கிறேன். ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். நான் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மசாலா தூள் வேகிறதுக்கு உண்டான தண்ணியை குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆயிடுச்சு, நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். அவல் ஏற்கனவே ஊறி இருக்கிறதால நமக்கு அதிகமான தண்ணி தேவைப்படாது. ஸோ குறைச்சி ஊற்றிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு நம்ம ஊற வச்சிருக்கிற அவலை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இது வதங்கினா போதும். நாம் இப்போ அவலை சேர்த்துக்கலாம். அவல் நல்லா ஊறி இருக்குது, அதே நேரத்தில் உதிரியாகவும் இருக்குது. நாம் இதில் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வோட ஃப்ளேமை நல்லா குறைச்சி வச்சிடலாம். குறைச்சி வச்சுட்டு நாம் நல்லா இந்த மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்போ தான் அந்த அவல்லாம் அந்த மசாலாவை நல்லா அப்சர்வ் பண்ணும். நாம் தினமும் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு செய்யறதுக்கு பதிலாக கட்டாயமாக இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாக நம்ம செய்யலாம். இது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது, அதே டைமில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதை நம்ம மீலாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம ஜஸ்ட் ஒரு ஆனியன் ரைத்தா வச்சு சர்வ் பண்ணாலே ரொம்ப ஃபில்டாக இருக்கும். கட்டாயமாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நாம் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளேட்டிங் பண்ணிடலாம். சுட சுட சாப்பிட இது சூப்பராக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ட்ராப் யுவர் லைக்.